அன்பு சொந்தங்களே, என் கதையை கேளுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என்னோட பேரு வசந்தகுமாரன். எங்க அப்பா திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சிருக்கிறாரு. நான் போன மாசம்தான் கனடால படிப்பு முடிச்சு இந்தியாக்கு வந்தேன். அப்பா பிசினஸ் பார்க்க சொல்லி என்ன பலமுறை வற்புறுத்தி இருக்கிறாரு. ஆனா எனக்கு பிசினஸ்ல பெரிய அளவு ஆர்வம் இல்ல. நான் ஜிம்முக்கு போய் நல்ல பாடி பில்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட லட்சியம். இந்த வருஷம் மிஸ்டர் மெட்ராஸ் பட்டத்தை வாங்கணும்னு முடிவில் இருக்கிறேன். எனக்கு வயசு 20 ஆகுது. நல்ல உயரமா வாட்ட ஷாட்டமா இருப்பேன். சிறு வயசுல இருந்தே நான் ஜிம்முக்கு போறதால உடம்பு நல்ல கட்டமைப்போட இருக்கும். காலை எழுந்த உடனே வெஜிடபிள் சூப்பு, பாயில் எக் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிஞ்சிட்டு மதியம் லஞ்சு, அதுக்கப்புறம் குட்டி தூக்கம், அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் ஜிம்முக்கு போயிருவேன். இதுதான் என்னோட டெய்லி ருட்டீன். எந்த ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம இருந்தேன். அப்பதான் எங்க ஜிம்முக்கு பார்கவி அப்படிங்கிற பொண்ணு ஜாயின் பண்ணா. அவ அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. பார்த்த முதல் நாளே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி ஈவினிங் ஸ்கூட்டில வருவா. ஒர்க் அவுட் முடிச்சிட்டு ஸ்கூட்டில தான் போவா. ஈவினிங் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்றது தான் என்னோட வேலை. ஆனா அவ ஒரு நாள் கூட என்ன திரும்பி கூட பார்த்ததில்ல. என்ன மட்டும் இல்ல, எந்த ஆண்களையும் திரும்பி கூட பார்க்க மாட்டா. பேசவே மாட்டா. அப்படி ஒரு டைப்பு. உடம்ப பார்த்தா மெழுகு சில போல இருக்கும். அப்படி ஒரு ஃபிட்டான ட்ரெஸ்ஸு. பெரும்பாலுமே லெக்கின்ஸு, டிஷர்ட் போட்டு தான் வருவா. நல்ல சிவப்பு நிறத்துல இருப்பா. வயசு 20 தான். செம்ம கட்டை. அவளோட 2 பந்து அவ்ளோ கச்சிதமா இருக்கும். சும்மா 32 சைஸு. லெக்கின்ஸ் போட்டு அவ உக்காந்து எழுந்திருக்கும்போது பின்புறத்துல விழுகிற கோடு அவ்ளோ சூப்பரா இருக்கும். கடிச்சு திங்கலான்னு நினைப்பேன். கட்டுக்கோப்பா இருந்த எனக்கே விட ஆரம்பிச்சிடும். நான் மட்டும் இல்ல, ஜிம்ல இருக்கிற எல்லா பசங்களும் அவளை பார்த்து ஜொல்லு வடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவ்ளோ சூப்பரான பொண்ணு. அவளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. அவளோட வெள்ளை நிறத்துக்கும் அவ போட்டிருக்கிற கருப்பு ட்ரெஸ்ஸுக்கும் அப்பப்பா, கல்யாணம் பண்ணனா அவளதான் பண்ணணும்னு ஒரு வைராகியம் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. யாரையும் பக்கத்துல நெருங்க விட மாட்டா. தினசரி ஒர்க் அவுட் பண்ணும்போது வேணும்னே அவ பக்கத்துல போய் அந்த வேர்வை நாற்றத்துக்கு உகந்து பாப்பேன். எப்பா, என் தம்பி நட்டுக்கிட்ட நிக்கும். அவ பாக்கட்டும்னு இருப்பேன். ஆனா அவ கண்டுக்க கூட மாட்டா. அவ போட்டு வர பர்ஃப்யூம் இருக்கே, அது வேற லெவல். அப்பப்பா. ஒரு நாள் அவ சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட டீஷர்ட்லேருந்து விலகி உள்ள போட்டிருக்கிற சிவப்பு நிற பிரா தெரிஞ்சது. நான் அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்தேன். சிவப்பு கலர். பின்னாடி அவளோட குண்டி பிளவு பார்த்ததுமே என்னால தாங்கவே முடியல. மிஸ்டர் மெட்ராஸ் கனவா இல்ல இவள போடுற உறவா, எது வேணும்னு முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். இவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு. அவ ஒர்க் அவுட் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என்னோட கார்ல அவ ஸ்கூட்டிய ஃபாலோ பண்ணிட்டே போனேன். மெயின் ரோட்ல இருந்து கட் ரோட்டுக்குள்ள போனவ ஆளையே காணோம். என்னால சுத்தமா முடியல. அவள தேடி ஆகணும்னு பல தெருவ தாண்டி கூட அவ வீட்டை என்னால கண்டுபிடிக்க முடியல. என் தம்பி ரொம்பவும் நட்டுக்கிட்டே இருந்தா. நான் ஜிம்முக்கு போறதால ரொம்ப கட்டுப்பாட்டோட இருந்தேன். கனடால இருக்கும்போது கூட ஒரு பொண்ணு கூட தொட்டு பார்க்கல. என்னால சுத்தமா முடியல. என்ன பண்றதுன்னு புரியாம நின்னுட்டு இருந்தேன். அப்ப என்னோட கார்ல ஒரு பிச்சைக்காரி வந்து பிச்சை கேட்டா. மாநிறமா இருந்தா ஒரு 30 வயது இருக்கும். வெறியோட இருந்த எனக்கு அவள பாக்குறதுக்கு ராணி மாதிரி தெரிஞ்சா. கார் கண்ணாடி இறக்கி எப்படி கேக்குறதுன்னே தெரியாம 1000 ரூபாய் குடுக்கறேன்னு மட்டும் சொன்னேன். குடுங்க சாமின்னு சொன்னா. அவ குரல் அவ்ளோ இனிமையா இருந்துச்சு. கார்ல ஒரு அரை மணி நேரம் வர முடியுமான்னு கேட்டேன். ஏன் சாமி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா. நான் ஒன்னும் இல்ல, ஒரு பக்கம் சாப்பாடு போடுறாங்க அதுக்குதான்னு சொன்னேன். சரி சாமின்னு வண்டி ஏறினா. இருட்டான இடத்துல கூட்டிட்டு போய் நிறுத்தி ஓப்பனாவே சொன்னேன். என் தம்பி முட்டிக்கிட்டு நிக்கிறான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். அவளே ஏன் சாமி இப்படி இருக்குதுன்னு சொன்னா.
நீ இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையான்னு கேட்டேன். இல்ல சாமி, எங்ககிட்ட யாரு வருவாக அப்படின்னு சொல்லி சேலைய தூக்கினா. ஜிம்ல இருக்கிற அந்த பொண்ண நினைச்சு வெறி தீர பின்னாடி சொருகி ஆசையே தீத்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, பிச்சைக்காரினாலும் உடம்பு செம்ம கட்டையா இருந்தது. நல்ல ஒத்துழைச்சா, செம்ம டைட்டு. அந்த அழுக்கு நிறைஞ்ச ஓட்டையோட மனம் என்னை ரொம்ப மூடி ஏத்துச்சு. சுவையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. என் நாக்குற எச்சி ஊத்துச்சு. என் தம்பியும் ஊத்திக்கிட்டான். மறுபடியும் அவளை கார்ல கொண்டு வந்து ஏத்துன இடத்திலே இறக்கி விட்டுட்டு கையில சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நல்ல ஜிம் பாயா இருக்கிறதால என்னை விட்டு பிரிய அவளுக்கு மனசே இல்ல. நான் கோடீஸ்வரன் வீட்டு பையன், கனடால படிச்சிருக்கேன். ஆனா நான் பிச்சைக்காரி கூட தான் இருக்கணும்னு தலையில எழுதியிருக்கு. அப்பப்ப அந்த சிக்னலை தாண்டும் போதெல்லாம் அந்த பிச்சைக்காரிக்கு 100 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வருவேன். ஜிம்போய் என்கிட்ட ஓள் வாங்கினவ மறுபடியும் கிடைக்குமான்னு என்னை ஏக்கத்தோட பாப்பா. எப்படியாவது ஒரு வருஷத்துல அந்த ஜிம்ல இருக்கிற அவளை கரெக்ட் பண்ணி நல்லா போடணுங்கிறதா என்னோட லட்சியம். இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து நினைந்திருங்கள்.